சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மச்சான், நாளைக்கு பொண்ணு பார்க்க போற. நாளையில உன் வாழ்க்கையே மாற போகுதுடா. நாளைக்கு என்னடா நாளைக்கு? இன்னைக்கே வாழ்க்கை மாறி போச்சுடா. என்னடா சொல்ற? இன்னைக்கு எந்த பொண்ணை பார்த்த நீ? இன்னைக்கு ஒன்னும் பொண்ணை பார்க்கலடா. ஆனா உன் ஃப்ரெண்டு மேட்ரிமோனி மெயினாதனை பார்த்து பேசுனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னமோ தெரியல, இன்னைக்கு செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா சாமி. என்னடி இன்னைக்கு இவ்ளோ சொதப்பல் ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலடி. ஏன் இப்படி நெகட்டிவா நினைக்கிற? உனக்கே தெரியாம உன் லைஃப்ல எவ்வளவோ நல்லது நடந்திருக்கலாம். அது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரலாம். நீ எங்க அப்பாவை பார்க்க பேங்க்குக்கு வந்தது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. இப்படியே சிரிச்சு சந்தோஷமா இரு. இப்பதான் பார்க்க அழகா இருக்கு. வா மச்சான், இன்னைக்குதான் நீ டூத் பேஸ்ட் விளம்பரத்துல வரும்போது சும்மா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க. இங்க பாரு, இந்த சந்தோஷத்தை இப்படியே நம்ம போக விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு பார்ட்டி கொடுக்குற. நம்ம 2 பேரும் சேர்ந்து செம்ம ஃபன் பண்றோம். என்ன சொல்ற? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சாமி. ஏன், என்ன மச்சான்? இல்ல, என் கூட இத்தனை வருஷமா பழகியும் நான் உனக்கு பார்ட்டி கொடுப்பேன்னு நினைக்கிற பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா சாமி. இங்க பாரு மச்சான், இந்த கிண்டல வேணாம். ஒழுங்கு மரியாதை ட்ரீட் கொடுத்துரு. ட்ரீட் எல்லாம் கொடுக்க முடியாது. வேணா போனா போதுன்னு ஒரு டீ வேணா வாங்கி கொடுக்குறேன். அது டீயா? டேய், கொஞ்சமா தர்ம நியாயத்தோட நடந்துக்கடா. இதான் என் தர்மம், இதான் என் நியாயம். போடா. சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். லஞ்சாவது வாங்கி கொடுறா. உன் உயிர் நண்பனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக சின்னதா ஒரே ஒரு உதவி பண்ணிட்டு அதுக்கு லஞ்சமா லஞ்ச் வாங்கி கொடுன்னு கேக்குறியே. உனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா சாமி? சூர்யானா என்னன்னு தெரியுமா சாமி? சூர்யானா யாருன்னு தெரியாது, ஆனா பிரபுனா யாருன்னு தெரியும். இந்த சினிமா டயலாக்லாம் பேசி என்ன ஏமாத்த முடியாது. இப்ப நீ லஞ்ச் வாங்கி கொடுக்கலன்னு வை, இப்பவே இப்படியே திரும்பி போய் மெய்யநாதனை பார்த்து உன்னை பத்தி போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் உன் கனவு லட்சியம் எல்லாமே அம்பேல் தான் பாத்துக்கப்பா. ஐயோ, இவன் என்ன குண்ட தூக்கி போடுறான். இல்ல, நீ ரொம்ப யோசிக்கிற. நான் போய் மெய்யநாதனை பாத்துட்டு வரேன். நான் உன்னை எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன லஞ்ச் வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சேன் சாமி. நீ தப்பா நினைச்சிட்டியா? ஐயோ. கேப்ல வந்த பொண்ணு எனக்கு 450 ரூபா தரணும்ல. அத வாங்குறோம், ஜாலியா லஞ்ச் சாப்பிடுறோம். சரியா? நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் சாமி, நீ கவலைப்படாத. பிரியா, நான் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நான் என் அப்பாவை நிம்மதியா இருக்க வைக்கணும். நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு கொடுத்து அதுல என் அப்பாவை நான் முதலாளியா உட்கார வச்சுட்டேன்னா அதை விட எனக்கு வேற எதுவும் வேணாம் பிரியா. அதுக்கப்புறம் எப்பவும் நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். சரி அதிரை, போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். சாப்பிட்டு போலாம். அப்பா சாப்பிட காசு கொடுத்திருக்காரு. சரி, போற வழியில சாப்பிடலாம். சரி. 450 ரூபா ஏமாத்திட்டாடா. நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல ஆட்டிய போட்டா. நீ ஆசைப்பட்டு கேட்டியேன்னு அந்த பணத்துல உனக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். என் நினைப்புல இப்படி மண்ணாளி போட்டாலேடா. நான் என்ன பண்ணுவேன்? டேய், இந்த சீன்லாம் நான் சன் லைஃப்லயே நிறைய பாத்துட்டேன். இப்போ நீ லஞ்ச் வாங்கி தரலன்னு வை, நான் மெய்யநாதன் சொல்லி, டே மெய்யநாதா. டேய் சாமி, என்னடா இப்போ உனக்கு லஞ்ச் தானே வேணும்? வண்டி எடு, வாங்கி தரேன். அப்படியோ வலிக்கு. இன்னைக்கு எப்படியாவது செலவு பண்ண வைக்கணும்.